இவங்கள்ட்ட என்ன ஓட்டு இருக்கு, இவங்கள்ட்ட என்ன ஓட்டு இருக்குங்கல்ல. பிராமணர்களும் எங்க பக்கம் இருக்காங்க. திமுக என்பது பிராமணர்களுக்கு எதிரான கட்சி அல்ல. அவர்களும் எங்களோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அது. மைத்ரேயன் வெளில வந்துட்டாரு. முதல் பிஜேபியில இருந்தாரு, ஏடிஎம்கேல இருந்தாரு, இப்ப திமுகல இருக்காரு. நடுவில் அவர் காணா போயிருந்தாரு. மைத்ரேயன் ஒரு மாஸ் லீடரே இல்ல. மைத்ரேயன் ஏன் டிஎம்கே சேர்த்துக்கிச்சு? கொஸ்டின் நம்பர் 1. எஸ்வி சேகர் மயிலாப்பூர்ல கொஞ்சம் லோக்கல்ல பேசுற அளவுக்கு தான். லோக்கல்ல உள்ளவங்க எல்லாம் அவரை எல்லாருக்கும் தெரியும். மயிலாப்பூர் மாதிரி ஏரியால தெரியும். மற்றபடி அவருக்கு ஒன்றும் பெரிய பரந்துபட்ட ஒரு செல்வாக்கு இல்லை. நான் சொல்றேன், இந்த 2 பேருமே கவுன்சிலர் எலெக்ஷன் வேணா தட்டு தடுமாறி ஜெயிக்கலாம். அதுக்கு தோக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்க 2 பேரையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வரவேற்றாரு. நான் உங்களுக்கு செஞ்சுட்டேன், நீங்க எனக்கு செய்ய வேண்டியதை செய்யணும் அப்படின்லாம் கூட அவரோட நாடக விழாவில் பேசுறதும் மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், வாணிமகால்ல. அப்ப இவங்களையும் அவர் சேர்த்துக்கிட்டாரு. ஒரு கட்சிக்கு எல்லாரும் இந்த கட்சியில இருக்காங்கிற தோற்றம் முக்கியம். அது புரிஞ்சுங்க. இவங்கள்ட்ட என்ன ஓட்டு இருக்கு, இவங்கள்ட்ட என்ன ஓட்டு இருக்குங்கல்ல. பிராமணர்களும் எங்க பக்கம் இருக்காங்க. திமுக என்பது பிராமணர்களுக்கு எதிரான கட்சி அல்ல. அவர்களும் எங்களோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அது.